முதலமைச்சர் பாக்குற இந்த வீடியோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றதா? ஃபர்ஸ்ட் நீங்க போயிடலாம்னு சொல்லலாம். திமுக என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக மொத்தமாவே குற்றச்சாட்டு தான். என்ன சொல்ல முடியுமா? சீமானை பற்றி உங்க கருத்து என்ன? எனக்கு சீமானை பத்தி அவ்வளவு தெரியாது. சீமானே யாருன்னு தெரியாதா? தெரியும், ஆனா அந்த அளவுக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் இல்ல சீமானை பத்தி எங்களுக்கு. அரசியல்ல கொஞ்சம் மாற்றம் வரணும். ஒரே குடும்பமா ஆட்சி ஆளக்கூடாது. மன்னராட்சி நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஓகே, அது மாற்றம் வரணுமே. அந்த மாற்றம் என்ன சீமானு கொடுக்க முடியாதா? சீமானுக்கு நாங்க எப்பவுமே போட்டதே கிடையாது. திமுக பத்தி உங்க கருத்து என்ன? சோ 60 வருஷமா ஆண்டு இருக்காங்க. ஒண்ணும் பெருசா எனக்கு இது இல்ல. அதிமுக தான் நாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு அதிமுக விட விஜய் வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. என்ன காரணம்? சினிமால நடிச்சுன்றது ஒரு காரணமா? இல்ல, அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா செய்யறாரு. நல்லா செஞ்சாருங்களா? செஞ்சிருக்காரு. நிறைய பேர் வந்து அவர் எங்க சினிமால கூத்தாடி தான் இருந்தாரு. ஆனா பார்த்தா அரசியல் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. யாருதான் கூத்தாடல? ஐயோ, ஸ்டாலின் ஆடலையா? யாருதான் ஆடல? எல்லாமே அதுல தானே வந்திருக்காங்க. அப்புறம் என்ன? ஓகே, அப்ப கரூர்ல ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா? அது யாரு என்ன பண்ண சதி? அது நிறைய பேர் சதின்னு தான் சொல்றாங்க. அத ஓகே, உங்களோட மனசாட்சி பிறகு என்ன நடந்தது? அது உண்மையாலுமே விஜய்க்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. அவரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நடிகர். அவரை பார்க்க வர ஜனங்க, அந்த ஜனங்களை வச்சு நிறைய பேர் அதை இது பண்ணிட்டாங்க. ஓகே, 2026 யாருக்கா ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கோம். விஜய்க்கு தானா? என்ன காரணம்க்கா? வந்தவங்க யாரு என்ன செஞ்சிருக்காங்க? புதுசா வந்தவங்களாச்சும் எதுனா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். என்ன செய்யல? என்ன செஞ்சிருக்காங்க? இல்ல, என்ன செய்யல சொன்னா தானே ஓகே. இதெல்லாம் ஒண்ணுமே செஞ்ச மாதிரியே இல்லையே. பஸ் ஃப்ரீ பஸ்னாங்க, அதுவும் பஸ் கிடைக்கலன்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு ரேஷன்ல கூட நல்ல பொருளுங்க இல்ல. எதுவுமே சரியில்லை. ஆச்சாவா இருக்கு. இது மகளிர் தொகை 1000 ரூபாய் வருதுங்களா? எனக்கு அது கூட வரல. எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்ல. கிடைக்கவே இல்ல. என்ன காரணம்? அது என்னன்னே தெரியல. பாதி பேருக்கு வந்திருக்கு, பாதி பேருக்கு கேட்டீங்களா? நீங்க போயிட்டு இல்ல கேட்டீங்களா? வாட்டி அந்த ஆபீஸ்க்கு போய் நாங்க எவ்வளவு வாட்டி கேட்டு இருக்கோம். இந்த மாசம் வரோம், அடுத்த மாசம் வரேன்னு சொல்லிருக்காங்களே கண்டி ஒண்ணுமே வந்ததே இல்ல. ஒண்ணுமே வந்ததே இல்ல. என்னன்னு சொன்னாங்க? வரோம், புதுசா எழுதி கொடுங்க, ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. இப்ப சண்டை போடுறதுனா ஆட்சியே முடிய போகுதுப்பா. எங்க போய் சண்டை போடுறது? கேட்டு எங்களுக்கு என்ன தெரியும்? அங்க அனுப்புனா நாங்க அனுப்புறோம்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாக்குற இந்த வீடியோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றதா? ஃபர்ஸ்ட் நீங்க போயிடலாம்னு சொல்லலாம். மாற்றம் வரணுமே. அந்த மாற்றம் என்ன சீமானு கொடுக்க முடியாதா? சீமானுக்கு நாங்க எப்பவுமே போட்டதே கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ஆனா அவரை பத்தி நாங்க இது பண்ணது இல்ல. பண்றதுலாம் புரியல, பேசுனதே இல்ல. என்ன காரணம்? அது எங்களுக்கு தெரிஞ்சது அதிமுக வேண்டியதான். அதனால இத நாங்க பெருசா இது பண்ணது. இப்ப அதிமுக தூக்கி குப்பத்துல போட்டீங்களே, இப்ப திருப்பி ஏதாவது வந்துச்சு அப்புறம் என்ன? அது விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை நல்லா இருப்பாங்க. ஒருவேளை திருப்பியும் அதிமுக கூட சோ டிவிக்கு கூட்டணி அணிஞ்சிச்சுனாக்க உங்களுடைய அதிமுக திமுக ஒண்ணா? அதிமுக திமுக அதிமுக டிவிக்கு விஜய் டிவிக்கேவா? கூட்டணி இல்லாம தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்கு. விஜய் வந்து கூட்டணி வேணாம். ஆமா, சிங்கிளா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். யாரு கூட ஒருத்தர் கூட்டணி வச்சே ஆகணும் விஜய் அப்படின்னா யாரு கூட வைக்கலாம்? யாரு கூட வைக்கலாம்? அதிமுக திமுக எந்த கட்சினாலும் சரிதான். இப்போதைக்கு வேற எந்த கட்சியுமே இல்லையே. இல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு, சீமானண்ண கட்சி இருக்கு, வைகோ கட்சி இருக்கு, ஏகப்பட்ட கட்சி வந்தா நல்லா இருக்கும் விஜய். அப்படிங்களா? சிங்களா வந்தா சிங்கம் மாதிரி நிப்பாரு. சரி, ஓகேக்கா, ஓகேக்கா, சூப்பர். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சி பத்தி நீங்க காலி பண்ணிடுங்கன்னு சொல்லலாம். மன்னராட்சி நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஓகே, அதனால நாங்க மாற்றம் வரணுன்றதுக்காக விஜய்க்கு போடலான்னு இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் எதுவுமே இல்ல, நம்ம இது பண்றோம் பசங்களுக்காக, எல்லாமே வேணும்ன்றதுக்காக விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு ஓட்டு போடுறீங்க? அவர் ஒண்ணும் பண்ணல, இப்பதான் வராரு. அவரு வந்தாலாச்சும் புதுசா எதனா செய்வாருன்றதுதான். அவர் இப்பதான் வராரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் எதனா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். செய்வாரு. என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர் என்ன செய்வாரு? பசங்களுக்கு படிப்புக்கு வேணும், தங்கத்துக்கு தாலின்னு சொன்னாங்க, அது கண்டிப்பா குடுக்கணும். திமுக அரசு தரல, அது தரல. பசங்களுக்கு டெலிவரி ஆனா பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, அது தரல, அது கண்டிப்பா குடுக்கணும். எதெல்லாம் ஆட்சியில நடந்ததோ, சில அம்மா ஆட்சியில நடந்ததோ அதெல்லாம் இந்த ஆட்சிக்கு கண்டிப்பா. அதிமுக கரூர்ல பிரச்சனை நடந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா டிவிக்கு பார்த்தாக்கா போய் ரூம்ல போய் உட்காந்துட்டாங்க, ரெண்டாவது வெளியே வரவே இல்லைன்னு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க? பயப்படவே மாட்டாரு, வருவாரு, வந்து நிப்பாரு, நின்னு கேட்பாரு. நானே விஜய்க்கு போடலான்னு யோசிச்சு இருக்கிறேன்ப்பா. விஜய் போலாம் யோசிக்கிறீங்க? என்ன காரணம்? சீமானை பற்றி உங்க கருத்து என்ன? எனக்கு சீமானை பத்தி அவ்வளவு தெரியாது.
சீமானே யாருன்னு தெரியாதா? தெரியும், ஆனா அந்த அளவுக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் இல்ல சீமானை பத்தி எங்களுக்கு. ஆட்சியில நடந்ததோ, சில அம்மா ஆட்சியில நடந்ததோ அதெல்லாம் இந்த ஆட்சிக்கு கண்டிப்பா நீங்க வேணும். அதிமுக ஓட்டு போட்டு தான் அதுவே செயல்பட நடக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆனாலும் இதுவும் அதுவும் சேர்ந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. அதனால விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கட்சிக்கா இருக்கு சொல்ல முடியுமா? அத பத்தி அந்த ஐடியா இல்ல, இல்ல தெரியல. சொல்ல முடியுமா? அதிமுக, திமுக அது மாதிரி அதெல்லாம் தெரியும், ஆனா ஒரு அது 5 கட்சி சொல்லுங்களேன். அதிமுக, திமுக, பாஜக, ஆ. அப்புறம் பாரதிய ஜனதா, வேற அக்கா, மத்தியில யார் ஆடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல. மத்தியில யார் ஆடுறாங்க தெரிய தேவையில்ல. ஓகேல, ஆனா விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும், கண்டிப்பா. அவர் கொள்கை விஜய் என்னக்கா? அவரு விஜயோட கொள்கை அடிப்படையில் என்ன வந்திருக்காரு சொல்லுங்க. கொள்கைனா விஜயோட கொள்கை என்ன தெரியுமா? மக்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஓ, அது மட்டும் தான். அதுதான். சரி, வேற என்ன, அவர் எவ்வளவு பணம் கொடுத்து நடிக்கிறாரு, ஆனா அதோட மக்களுக்கு செய்யணும் தானே இந்த ஆட்சிக்கே வராது. அதுல இல்லாத இது ஒண்ணு பெருசு இல்ல. அவர் செய்யணும்ன்றதுக்கோசரம் வராது. திமுக என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக மொத்தமாவே குற்றச்சாட்டு தான். என்ன சொல்ல முடியுமா? 4 வார்த்தை ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. நிறைய என்ன சொல்றது, பெண்கள் கற்பழிப்பு இருக்குது. அப்புறமா பார்த்தா நிறைய திருடருங்க ஜாஸ்தியா இருக்காங்க. யாரு திமுக திருடு ஜாஸ்தி ஆயிட்டாங்களா இல்ல தாண்டி ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, இந்த ஆட்சியில திமுகவா அதுவான்றது நான் சொல்றதுக்கு இல்ல. திருடர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, அது ஒண்ணு. என்ன சொல்றது, பசங்களுக்கு உண்டான பாதுகாப்பு இல்ல, அவ்வளவுதான். ஓகே, ஆனா திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு வந்து மகளிர் தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தனாக்கா பெண்களுக்கு சோ எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? எல்லாமே குடுக்குறாங்க தான்ப்பா, குடுக்கலன்னு சொல்ல. வேணுன்றவங்களுக்கு கிடைச்சது, கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். எல்லாருக்குமே கிடைக்கன்றது இல்லக்கா. இவ்வளவு கொடுத்தோம் பெண்களுக்கு, ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? எல்லாம் கொடுத்தாலும் ஒரு மாற்றம் வரணும்ன்ற ஒரு மாற்றம், அரசியல் வேணும். அரசியல் மாற்றம் வேணும். மன்னர் ஆட்சி உங்களுக்கு ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அரசியல்ல கொஞ்சம் மாற்றம் வரணும். ஒரே குடும்பமா ஆட்சி ஆளக்கூடாது, அப்படிதான். சரி, ஓகேக்கா, சூப்பர்க்கா, நன்றிக்கா. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் ரோபோ சங்கர் அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாரு. அது கடவுள் வந்து நல்லவங்களை பார்த்தா கூப்பிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷன், எங்கமான மனுஷன். ஒரு காமெடி, இப்போ நானும் அவரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், டிரைவர் ஒரு படம். அது ஒரு காமெடி சீக்வன்ஸ், அந்த பஞ்சு, அந்த விஷயம், அந்த டைமிங் எல்லாம் வந்து அவர் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அற்புதமான ஒரு மனுஷங்க, தங்கமான ஒரு மனுஷன். அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கல்னு தெரியல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.